யாரும் சொல்லாத உண்மை, ஏன் உங்க கூட இருக்கிறவங்க திடீரென்று மாறி போறாங்க தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்தீர்கள். வேலை முடிந்ததும் அவர்கள் உங்களை நிராகரிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே உறவு முடிந்துவிட்டது. உண்மையான மனிதர்கள் ஏன் எப்போதும் தனியாக இருக்கிறார்கள் என்று எப்போதாவது புரிந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் இவ்வுலகம் உண்மையா இருப்பவர்களை முட்டாள் என நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் உனக்கும் உன் பேச்சுக்கும் யாரும்? குருவி உயிரோட இருக்கும்போது அது எறும்பை சாப்பிடும். இதுவே அந்த குருவி இறந்துருச்சுன்னா அந்த எறும்பு தான் அந்த குருவியை சாப்பிடும். ஒரு மரத்தை வச்சு 1000 தீப்பெட்டி செய்யலாம், ஆனா ஒரு தீக்குச்சியை வச்சு 1000 மரத்தை எரிக்கலாம். இந்த மாதிரிதான் நேரமும் சூழலும் எப்ப வேணா மாறும். சூழ்நிலையை வச்சு இன்னொருத்தனை உதாசீனமும் கேவலமும் படுத்தாதீங்க. ஏன்னா நீ இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா காலம் உன்னோட பவர்ஃபுல். நாம் வீணாக நினைக்கும் தண்டுகளில் தான் எத்தனை நன்மைகள். இதோ 20 தண்டுகளின் நச் நன்மைகள். வாழை தண்டு சிறுநீரக கற்களை கரைக்கும். தாமரை தண்டு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பிரண்டை எலும்பு பலம். மூங்கில் குருத்து கொழுப்பை குறைக்கும். தூதுவளை தண்டு சளி இருமலுக்கு எதிரி. முசுமுசுக்கை தண்டு நுரையீரல் சுத்தம். மணத்தக்காளி கீரை தண்டு. அக்காலம் தொட்டு அர்ப்பணிப்புடன் அரசு முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் 6 நாட்களின் அரும் உழைப்பிற்கு பின் அற்புத ஓய்வு நாள். வயல்வெளி கழனியில் வியர்வை சிந்தி வீட்டின் கூரை வைந்து கைநோக சந்தை வணிகம் செய்து சோர்வுற்று வாரத்தின் சுமையை இறக்கி வைக்க வானம் பூத்ததோர் வாசல் அதுவே. சந்தை கடைகளில் சிரித்த முகங்கள், சங்கீத கச்சேரி, சந்தோஷ அலைகள். அன்றைய நாள் ஒரு காட்டெருமை காட்டுக்குள்ள நடந்து போகும்பொழுது அங்க புலி சத்தத்தை கேட்டு அந்த காட்டெருமை பயந்தோடி போய் தெரியாதனமா ஒரு ஆத்துல விழுந்துருது. அந்த ஆத்துல எதிர்பாராத விதமா முதல வேற இருக்கு. அந்த முதலையும் அந்த காட்டெருமையை பார்த்துட்டு வேகமா அதுக்கிட்ட வருது. இத பார்த்த அந்த காட்டெருமையும் பயந்து போய் வேகமா கரைக்கு போலான்னு நினைக்கும் பொழுது அப்ப கரையில அந்த புலி இந்த காட்டெருமைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இத பார்த்த அந்த காட்டெருமையும் 2 பக்கமும் ஆபத்து இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தது. தண்ணி நமக்கு ஏற்ற இடம் இல்ல, அதனால நம்ம முதல்ல 2 வயது குழந்தையின் குதூகலத்துடன் தொடங்கும் இந்த வாழ்க்கை கள்ளமில்லா சிரிப்பும் உலகை அறியும் ஆர்வமும் நிறைந்தது. கல்வி கற்று பட்டம் பெற்று திறமைகளை வளர்த்து லட்சியங்களை நோக்கிய பயணம். ஒவ்வொரு படிநிலையும் நம்மை செதுக்கும் சிற்பம் போல அன்பு என்னும் பாலத்தால் இணைக்கப்பட்டு திருமணம் என்னும் பந்தத்தில் இணைகிறோம். பின் குழந்தைகள் சிறு கைகளாக நம் கைகளை பற்றி கொண்டு நம் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஆண்டுகள் ஒரு பையன் தான் அம்மா கூட கடைக்கு போறான். கடைக்காரர் அந்த பையனை பார்த்துட்டு சாக்லேட்ஸை காட்டி எடுத்துக்க சொல்றாரு. ஆனா அந்த பையன் எடுக்கல. கடைக்காரருக்கு ஆச்சரியம். சின்ன பையனா இருக்கான், சாக்லேட்ஸ் வேணான்னு சொல்றானேன்னு மறுபடியும் எடுத்துக்க சொல்றாரு. இப்போ அவங்க அம்மாவும் பார்த்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் சாக்லேட்ஸ் எடுக்காததை பார்த்த கடைக்காரர் அவரே எடுத்து அந்த பையன் கையில கொடுக்கறாரு. 2 கைகளையும் சாக்லேட்ஸ் கிடைச்சதுனால அந்த பையன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, கடைக்காரர்